காய்கறிகளின் விலை வெளிச்சந்தையில் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையிலும் விவசாயிகளுக்கு உரிய பலன் கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய பலன் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருந்தது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உழவர் சந்தையை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணி விவசாயி அதை யூஸ் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி புரோக்கரோ வியாபாரியோ போகக்கூடாது. செகண்ட் ஆஃப் ஆல் நியரஸ்ட் ஏரியாவில் வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மீன்ஸ் ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் அவங்க ஃப்ரீயாக கொண்டு வரதுக்கான ஃபெசிலிட்டி கொடுக்கணும். கொடுத்தா கண்டிப்பாக விவசாயிக்கு போய் சேரும். சந்தை வாய்ப்பு மூன்றாவது நபருக்கு லாபம் இல்லாமல் அவர்களுக்கு நேரடியாக அந்த உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்கிறதுக்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அதில் ஒரு நல்ல ஒரு இது வரும்னு நாங்கள் நம்புகிறோம். விவசாயிகளுக்கு சர்க்கார் கூடுதல் ஒரு மானியமோ ஒரு அதாவது ஒரு இதோ பண்ண மாட்டேங்குது. அதனால் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணி அவங்க கொண்டு மார்க்கெட்டில் விற்கும் போதுக்கு அவங்க கூடிய விலைகள் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. என்ன நஷ்டத்தில் தான் விற்காங்க. பின்ன விவசாயம் பார்க்க அவங்களுக்கு நம்ப ஒரு மனமே உளைச்சல் ஏற்படுது. விவசாயிகளுக்கு உழவர் சந்தை இருக்கிற மாதிரி இன்னும் அந்த உழவர் சந்தையை டெவலப் பண்ணால் அவங்களே காய்கறியை இது பண்ணலாம். ரெண்டாவது இன்னமும் கிராமத்தில் நல்ல காய்கறிகள் கிடைக்குன்னா ஒரு குடும்பத்தில் 4 விவசாயம் இருந்தால் அதில் ஒரு விவசாயி வியாபாரியாக இருந்தால் ஓரளவு நல்ல அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ அரசாங்கமே விலையை நிர்ணயிக்கணும். நடுவில் இந்த தரகர் அவங்களாம் இல்லாமல் அரசாங்கமே விலையை நிர்ணயித்தா தான் விவசாயிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோல் அரசாங்கத்துக்கு கடன் உதவி நிதி உதவிலாம் நல்லா செஞ்சு தரணும். இதுமாரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.